வணக்கம் நேர்களே, என்னுடைய காஸ்டிங் அண்ட் அக்கவுண்ட்ஸின் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸை பத்தி பார்க்கலாம். இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ் செக்ஷன் 5. இங்க வந்துட்டு சில நேச்சர் ஆஃப் இன்கம் வந்து கொடுத்துருக்கோம். இந்த நேச்சர் ஆஃப் இன்கம் வந்துட்டு ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட், ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அண்ட் நான் ரெசிடென்ட் எந்த சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு டாக்ஸபிள் அண்ட் நாட் டாக்ஸபிளா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் வந்து அக்ரூட் ஆர் டீம்டு டு பி அக்ரூட் அண்ட் ரிசீவ்ட் ஆர் டீம்டு டு பி ரிசீவ்ட் இன் இந்தியாவா இருக்கு. அதாவது இன்கம் ஏர்ன் பண்ணனது அல்லது டீம்டு டு பி ஏர்ன்ட் இன் இந்தியா, அது இல்லாம அதை ரிசீவ் பண்ணனதும் அல்லது டீம்டு டு பி ரிசீவ்டு இந்தியாவா இருக்கு அப்படின்னா இந்த மூணு கேட்டகரிக்குமே அது டாக்ஸபிள் தான். தென் இன்கம் அக்ரூட் அவுட் சைட் இந்தியா பட் ரிசீவ்ட் ஆர் டீம்டு டு பி ரிசீவ்ட் இன் இந்தியா, அதாவது இன்கம் ஏர்ன் பண்ணனது வந்துட்டு அவுட் சைட் இந்தியால தான், பட் ரிசீவ் பண்ணனது அல்லது டீம்டு டு பி ரிசீவ்டு வந்துட்டு இந்தியாவா இருக்கு அப்படிங்கும் பொழுது இந்த மூணு கேட்டகரிக்கும் அது டாக்ஸபிள் தான். இன்கம் அக்ரூட் ஆர் டீம்டு டு பி அக்ரூட் இன் இந்தியா பட் ரிசீவ்டு அவுட் சைட் இந்தியா, அதாவது இன்கம் ஏர்ன் பண்ணனது வந்துட்டு அல்லது டீம்டு டு பி அக்ரூடு வந்துட்டு இந்தியால தான், பட் ரிசீவ் பண்ணனது வந்து அவுட் சைட் இந்தியா அப்படிங்கும் பொழுது இந்த மூணு கேட்டகரிக்குமே அது டாக்ஸபிளா தான் இருக்கும். இன்கம் அக்ரூட் அண்ட் ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியா ஃப்ரம் எ பிசினஸ் கண்ட்ரோல்ட் இன் ஆர் ப்ரொஃபஷன் செட்டப் இன் இந்தியா அப்படிங்கிறாங்க. அதாவது இன்கம் வந்துட்டு அவுட் சைடு இந்தியால தான் அக்ரூவ் ஆயிருக்கு, பிளஸ் ரிசீவ் பண்ணனது அவுட் சைடு இந்தியா தான். ஆனா பிசினஸோ அல்லது ப்ரொஃபஷனோ இந்தியால இருந்து தான் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க அப்படிங்கும் பொழுது எக்ஸப்ட் நான் ரெசிடென்ட் ரெஸ்ட் ஆஃப் த கேட்டகரிக்கு அது டாக்ஸபிள், நான் ரெசிடென்ட்டுக்கு அது நாட் டாக்ஸபிள். இன்கம் அக்ரூட் அண்ட் ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியா ஃப்ரம் எ பிசினஸ் கண்ட்ரோல்ட் ஆர் ப்ரொஃபஷன் செட்டப் அவுட் சைட் இந்தியா, இது ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு மட்டும்தான் டாக்ஸபிள், மற்ற ரெண்டு கேட்டகரிக்கும் நாட் டாக்ஸபிள். ஏன்னா இன்கம் வந்துட்டு அவுட் சைட் இந்தியாவில் தான் ஏர்ன் பண்ணியிருக்காங்க, அதை ரிசீவ் பண்ணனதும் அவுட் சைட் இந்தியா தான், ப்ளஸ் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணனதும் அவுட் சைட் இந்தியாவில் தான். ஸோ அப்படிங்கும் பொழுது ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு மட்டும்தான் இது வந்து டாக்ஸபிளாக இருக்கும். இன்கம் அக்ரூட் அண்ட் ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியா இன் த ப்ரீவியஸ் இயர், இது ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு மட்டும்தான் டாக்ஸபிள், மற்ற ரெண்டு கேட்டகரிக்கும் நாட் டாக்ஸபிள். ஏன்னா இன்கம் ஏர்ன் பண்ணனதும் அவுட் சைட் இந்தியா, ரிசீவ் பண்ணனதும் அவுட் சைட் இந்தியா. இன்கம் அக்ரூட் அண்ட் ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியா இன் எனி இயர் preceding the previous year and later on remitted to India in current financial year, இது மூணு கேட்டகரிக்குமே நாட் டாக்ஸபிள் தான். அதாவது ப்ரீவியஸ் இயருக்கும் முந்தின வருஷத்துல வந்துட்டு இன்கம் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ரிசீவும் பண்ணியிருக்காங்க அவுட் சைட் இந்தியால தான், பட் லேட்டர் ஆன் ப்ரீவியஸ் இயர்ல அதை வந்துட்டு ரெமிட்டன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் பொழுது எந்த கேட்டகரிக்கும் டாக்ஸபிள் ஆகாது. ஏன்னா ரெமிட்டன்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு டாக்ஸபிளுக்கு கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. இங்க நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் ரெசிடென்ட் அசசி லைக் கம்பெனி, ஃபர்ம் எக்ஸெட்ரா, இன்கம் அக்ரூட் அண்ட் ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியா ஃப்ரம் எ பிசினஸ் கண்ட்ரோல்ட் ஆர் ப்ரொஃபஷன் செட்டப் அவுட் சைட் இந்தியா ஷல் பி டாக்ஸபிள் அப்படிங்கிறாங்க. அதாவது கம்பெனியோ அல்லது ஃபேமோ வந்துட்டு ரெசிடென்ட் அசஸியா இருக்காங்க அப்படிங்கும் பொழுது இன்கம் வந்துட்டு ஏர்ன் பண்ணனதும் அவுட் சைட் இந்தியா தான், ரிசீவ் பண்ணனதும் அவுட் சைட் இந்தியா தான், பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணனதும் அவுட் சைட் இந்தியா அப்படிங்கும் பொழுது இட் இஸ் டாக்ஸபிள் தான் அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோல இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ் பத்தி உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க இன்னும் என் யூடியூப் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கு இந்த யூடியூப் சேனல் லிங்கை வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.